ஒரு திருடன் கனமான புதையல் எடுத்துட்டு ஒரு அரண்மனையில இருந்து தப்பிக்கிறான். அது ரொம்ப தூரம் போறது கஷ்டம். சிப்பாய்களும் அவனை துரத்திட்டு வராங்க. அப்போ அவன் ஒரு குளத்தை கவனிக்கிறான். நான் இத குளத்துல புதைச்சு வைக்க போறேன். இருட்டாகிட்டு இருக்கு. எப்படியும் தண்ணிக்கு அடியில இருக்க எதுவும் தெரிய போறது இல்ல. நான் காலையில வந்து ஒரு கழுதையில ஏத்திட்டு போய்க்கிறேன். திருடன் அந்த புதையல குளத்துல மறைச்சு வச்சுட்டு கிளம்புறான். சிப்பாய்கள் திருடனோட கால் தடத்தை தொடர்ந்து வந்து குளத்துக்கு வந்து சேர்றாங்க. புதையல் தண்ணிக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கா? ஆனா அவங்க தண்ணிக்குள்ள டார்ச் அடிச்சு பார்க்கும்போது எதுவும் தெளிவா தெரியல. இங்க கொஞ்சம் லைட் சர்ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகி தண்ணிக்கு வெளியே போகுது, கொஞ்சம் லைட் ரெஃப்ராக்ட் ஆகி உள்ள போகுது. ஆனா உள்ள இருக்கிற வெளிச்சம் கம்மியா இருக்கிறதுனால விசிபிலிட்டியும் கம்மியா இருக்கு. டார்ச்சோட லைட் ஃபுல்லா தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னா கூட தண்ணிக்குள்ள இருக்கிறது எல்லாம் கிளியரா தெரிஞ்சிடும். ஆனா ரியரல்ல இருந்து டென்சர் மீடியம்க்கு ஆங்கிள் அதிகரிக்கும் போது மொத்த லைட்டும் உள்ள போறது கஷ்டம். அப்போதான் சிப்பாய்க்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கான்செப்ட் ஞாபகம் வருது. ஏன் டென்சர்ல இருந்து ரியர் மீடியம்க்குள்ள போகிற லைட் தெரியாது? லைட் ஒரு டென்ஸ் மீடியம்ல இருந்து ரியர் மீடியம்க்கு போகும்போதெல்லாம் அது நார்மல் பாத்துல இருந்து பெண்ட் ஆகிரும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதிகமாக ஆக லைட் இன்னும் அதிகமா பெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு வந்த உடனே லைட் அப்படியே அந்த சர்ஃபேஸ்க்கு பேரலலா போக ஆரம்பிச்சிரும். இந்த ஆங்கிள் தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்றோம். இதுக்கப்புறம் ஆங்கிள் அதிகமாகும் போது லைட் வெளியே போகாது, தண்ணிக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு அப்புறம் அந்த சர்ஃபேஸ் ஒரு கண்ணாடி மாதிரி மொத்த லைட்டும் உள்ளுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ தண்ணிக்கு கீழே இருக்க எல்லாமே தெளிவா தெரியுது. இப்போ புதையல் இங்க இருக்கு. ஒரு சிப்பாய் புதையல திரும்ப எடுத்துட்டு போறான். இன்னொருத்தன் திருடனை பிடிக்க அங்கேயே வெயிட் பண்றான். அடுத்த நாள் அதிகாலையிலே திருடன் ஒரு கழுதையில வரும்போது கையும் காலவுமா மாட்டிக்கிறான். நீங்க எப்படி புதையல பாத்தீங்க? ஸ்டோரி வைஸோட வீடியோஸை ஜெயில உட்கார்ந்து பாரு, நீயும் கத்துக்கோ.